தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். டிஓபிடி அமைச்சகம் தன்னுடைய கடிதம் 9/4/2025 மூலமாக இந்த ஏபிஏஆர் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ரிப்போர்ட் அதற்கான கால நிர்ணயம் குறித்து ஒரு விளக்காணையினை வெளியிட்டு இருக்கிறது. தற்பொழுது சொல்லப்படக்கூடிய இந்த ரிவைஸ்டு டைம்லைன்ஸ் என்பது 2024-25 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது. சூப்பர்வைசர் அபிஷியலுக்கு ஏபிஏஆர் ஃபார்ம் என்பது முன்னதாகவே அனுப்பி வைத்து அவர்கள் தன்னுடைய செல்ஃப் அப்ரைசல் என்று சொல்லுவார்கள், தங்களுடைய பணி குறித்து அவர்கள் அதிலே பதிவிடலாம் என்கின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. அந்த பணியானது 1 ஏப்ரலில் துவக்கப்பட வேண்டும். அது கிடைத்த பின்னால் பூர்த்தி செய்து 15 மேக்குள்ளாக ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டிக்கு அனுப்பிட வேண்டும். இந்த ஏபிஆர் என்பது ரிப்போர்ட்டிங் அதிகாரியால் எழுதப்பட்டு ரிவ்யூ செய்யப்படக்கூடிய அதிகாரிக்கு 30 ஜூனுக்குள்ளாக அனுப்பிட வேண்டும். அஞ்சல் துறையை பொறுத்தளவிற்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி என்பதும் ரிவ்யூயிங் அத்தாரிட்டி என்பதும் ஒருவரே, 2 பேர் கிடையாது. அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர்கள் தான் இங்கே ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி, ரிவ்யூயிங் அத்தாரிட்டி ஆகிய 2 பொறுப்பினையும் செய்கின்றார்கள். அதனால்தான் பல மோசமான ஏபிஆர்களை அதை சேலஞ்ச் செய்யக்கூடிய அடுத்த கட்ட வாய்ப்பு என்பது இங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற துறைகளிலே இது போன்று இல்லை. அஞ்சல் துறைகளிலே ரிவ்யூயிங் அத்தாரிட்டி என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது நம்முடைய நீண்டகால கோரிக்கை. அது நிறைவேறினால்தான் பல்வேறு முறைகேடுகள் தவிர்க்கப்படும் என்பதும் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இவ்வாறு ரிப்போர்ட்டிங் ஆபீசரால் 30 ஜூனுக்குள்ளாக அனுப்பப்படக்கூடிய அந்த ஏபிஆரை அடுத்த கட்ட ரிவ்யூயிங் ஆபீசர் என்பவர் 31 ஜூலைக்குள்ளாக அதனை சரிபார்த்து அனுப்பிட வேண்டும். அதற்கு பின்னால் அக்செப்டிங் அத்தாரிட்டி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரி 31 ஆகஸ்டுக்குள்ளாக அதை முடித்து வைத்திட வேண்டும். அதாவது அக்செப்டிங் அத்தாரிட்டி அவர் 31ஆம் தேதி கொடுத்ததை அதை ஊழியர்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைத்திட வேண்டும். ஒரு அக்செப்டிங் அத்தாரிட்டி என்பது இல்லை என்றால் இந்த டிஸ்க்ளோசர் என்பது 15ஆம் தேதிக்குள்ளாக வெளியிடப்பட வேண்டும். அது ஏபிஆர் என்பது அவர்களுக்கு அனுப்பப்பட வேண்டும். நம்முடைய இலாக்காவை பொறுத்தளவிற்கு இது பொருந்தாது. அவ்வாறு வரக்கூடிய அந்த ஏபிஆர் மீது சப்மிஷன் என்பது, அதாவது அதன் மீது மேல்முறையீடு என்பது அடுத்த கட்ட அதிகாரிக்கு 15 நாட்களுக்குள்ளாக அனுப்பிட வேண்டும். அவ்வாறு பெறப்படக்கூடிய அந்த விண்ணப்பங்களை பெற்ற நாளிலிருந்து 30 நாட்களுக்குள்ளாக அடுத்த அதிகாரி என்பது அதனை முடிவு செய்திட வேண்டும். ஆக மொத்தத்திலே இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் என்பது 15 நவம்பருக்குள்ளாக முடித்து வைக்கப்பட வேண்டும். இந்த என்டையர் ப்ராசஸ் ஏபிஆருடைய முழுமையான இந்த பணி என்பது 30 நவம்பரிலே முடித்து வைத்திட வேண்டும் என்று இந்த ஆணையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே உள்ள கால வரையறையை விட 1 மாத காலம் கூடியிருப்பதாகவும் மற்றும் சில புதிய ப்ரொவிஷன்களை ஏற்படுத்தி இருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்முடைய அஞ்சல் துறையை பொறுத்தளவிற்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி மற்றும் ரிவ்யூயிங் அத்தாரிட்டி ஆகிய 2மே ஒருவராக இருப்பதை மாற்றி அமைத்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கை கண்டிப்பாக எதிர்காலத்திலே வலுவாக எழுப்பப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.